வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி கடையில இருந்தாங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில் இருக்க கடையில இருந்தால் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கடை ஓட்டியே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிது, கோரிமேடு போகிற பஸ் நிற்கிது பாருங்க. இந்த பஸ்ஸில் நேராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ₹10 தான் டிக்கெட்டு. நேராக நம்ம கடை வாசலை தாண்டி தான் போகணும். இந்த பஸ்ஸு லாஸ்பேட்டை கோரிமேடு போகிற பஸ்ஸு நம்ம கடை வாசலில் தான் நிற்கணும். நீங்கள் வந்து மணப்பெயர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் ஆசிரமமாக இருக்கட்டும், இது வந்து நேராக வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இறங்கி நம்ம கடையிலேருந்து தான் போகணும். அது லொக்கேஷன் எப்படின்னு காட்டுறேன் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ முதற்கொண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வருங்க. நம்ம கடையிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெம்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெம்போ இருக்குங்க. டெம்போவில் வந்தாலும் நீங்கள் மணப்பெயர் கோயில் அரவிந்த் ஆசிரமம் நேராக வந்து இறங்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் ஒரு டெம்போ போணுச்சு, அடுத்த டெம்போ வந்து கரெக்டாக நிற்கிது. அதாவது பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்குது. இந்த டெம்போ நிற்கிற இடம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் நடந்து போனீங்கன்னா அந்த ஜங்ஷன் தானோடனே மணப்பெயர் கோயில் இருக்குங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், அதாவது இந்த வண்டி வெளியே வருது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவிந்த் ஆசிரமம். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம கடை எப்போதுமே இருக்குதுங்க. கடைக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்கேன், அதாவது ஹார்மோனியம் பெட்டி வச்சுருக்குங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆயிரக்கணக்கு வண்டி கடந்து போகுது, மக்கள் நடந்து போகிற இடத்துல தான் நம்ம கடை இருக்குது. கடைக்கு வெளியே எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்ந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். வாழ்க்கையில் எதுவுமே வந்து மறந்து போக முடியாத ஒரு பொக்கிஷத்தை தான் நம்ம தேடி போயிடுறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொக்கிஷமான பொருளை மட்டும் தான் நம்ம எப்போதுமே கடையில் வெளியே வச்சுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம விற்கிறோமோ இல்லையோ, அவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு போக்கில் இதெல்லாம் சந்தோஷம் அடைகிறது தான். நம்ம கடையில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எதுவுமே வச்சுருப்போம். இப்போ ரீசெண்டாக 2 டெம்போ போணுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து நிற்க பாருங்கள். பஸ் நேராக நம்ம கடை வாசலில் தான் நிற்கும். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா நேராக நம்ம கடை வாசலில் வந்து இறங்கிக்கலாம். நாணயங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த நாணயங்களும் இல்லாமல் எல்லாமே வச்சுருப்பாங்க. A to Z வரை எந்த நாணயங்கள் வேணுமோ இருந்துக்கலாம். 5 பைசா அலுமினிய காயின்லேருந்து 10 பைசா நிக்கல், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சோளா முதல் சுதந்திரம் வரை எல்லா காயினும் வந்து பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் வச்சுருப்பேன். இதெல்லாம் பிரிட்டிஷ்ங்க, 100 வருடம் பழமையான காயினுங்க. ராஜராஜ சோழர் காலத்து காயின், இந்த மாதிரி நிறைய காயின் வித்தியாசமாக வச்சுருப்போம். எந்த காயினுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ராமர் காயினாக இருக்கட்டும், ₹5 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு கமமரேட்டி காயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே இருக்கும். நம்ம கடையை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடை பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்குங்க. பெரிய மார்க்கெட் வந்து இருக்குது. ஏன்னா 4 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா பாட்டிங்கெலாம் ஆயாங்கெல்லாம் வரும்போது இந்த ஓட்டக்காலெலாம் இருக்கட்டும், இந்த அரணா ஒரு இந்த மாதிரி காயினெல்லாம் பார்க்கும்போது அவங்க எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறவங்க அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தான் செய்கிறாங்க நம்ம கடையை. ஏன்னா இதெல்லாம் மறந்து கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை நினைவுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ மன சந்தோஷமாக இருக்கும்.